அப்படின்றது இப்போ நீங்கள் அவர் கூட உட்காந்துருக்கீங்க, இது பிரச்சனையை நீங்கள் இல்லை, நடிகர் சங்கம்ங்கிறது தேர்தல் முடிஞ்சோடனே நான் அன்னைக்கே சொன்னேன், தேர்தல் முடிஞ்சோடனே எல்லாரும் நண்பர்களாக இருக்கணும். தேர்தல் வரைக்கும் தான் நம்ம எல்லாரும் போட்டி போடணுமே தவிர தேர்தல் முடிஞ்சோடனே எல்லாரும் நண்பர்களாக இருக்கணும்னு நான் அன்னைக்கே சொன்னேன். அதைத்தான் இன்னைக்கு சொல்கிறேன். தேர்தல் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதாவது அது பழிவாங்கும் நடவடிக்கை, அது செய்யக்கூடாது. நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனையே அவங்க மேலே இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட சொல்கிறது, அவரை கூப்பிடுங்க, சரத்குமார் சாரை கூப்பிட்டு நண்பர்களாக உட்காந்து நம்மளால் பேசி தீர்க்க முடியலைன்னா தான் கோர்ட்டுக்கு போகணும். சும்மா 1 கோடி ஊழல் 2 கோடி ஊழல் சொல்கிறது, இன்றைக்கி அவங்க மேலே 6 கோடி 10 கோடி ஊழல்னு சொல்லி போயிட்டே இருந்தால் நிர்வாகம் ஒரு நேர்மையாகவும் இருக்காது, நாகரிகமாகவும் இருக்காது. ஏன்னா நடிகர் சங்கம்ங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு இமேஜோடு இருக்கிறவங்க, அவங்க இமேஜை ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் இல்லை, எல்லாரும் உழைச்சோம், ஒரு நல்ல நிர்வாகம் வரணும்னு நினச்சோம். ஆனால் அவங்க இப்படி பழி வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியலை. இன்றைக்கி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் பழி வாங்கக்கூடாது. பதவி இன்றைக்கி வரும், நாளைக்கு 2 வருஷம் சென்று வேறு ஒரு நிர்வாகம் வரும். அதுக்காக அவங்கள இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கெலாம் அந்த வேனில் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களாம் என்ன பாவம் செஞ்சாங்க? அன்றைக்கி வேனில் கூட்டிகிட்டு போனாங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேரை. அவங்க என்ன தவறு செஞ்சாங்க? அவங்கள எதுக்கு நீக்குனீங்க? நிர்வாகத்தில் பதவியில் வர்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பொறுமை, தவறு செஞ்சால் மன்னிக்கிற தன்மை. அவங்கள கூப்பிட்டு உள்ளே உட்காந்து அவங்க செஞ்ச தவறை தட்டி கேட்கணும். எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போகிறது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இது ஒரு நாகரிகமான செயல் அல்ல. அது சினிமாவுக்கு இது நாகரிகம் கிடையாது. நான் அன்றைக்கி பொதுக்குழுக்கே நான் போகலை. அது சும்மா அவங்க சொல்கிறாங்க. நான் பொதுக்குழுக்கு அன்றைக்கி போகவே இல்லை. என்றைக்கு அவங்க பழிவாங்கும் நடவடிக்கையில் இறங்கினாங்களோ அன்னையிலேருந்தே நான் அந்த நிர்வாகத்தில் நான் கலந்துக்கிறது இல்லை. என் நண்பன் ரித்தீஷ்க்கு நான் முக்கியமாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் நண்பன் ரித்தீஷ்க்கு எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும். ஏன்னா உழைச்சி இந்த நடிகர் சங்கம் நல்லா இருக்கணுன்ற அடிப்படை உணர்வோடு எங்களோட செயல்பட்டார். இது நடிகர் சங்கம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேரை. அவங்க என்ன தவறு செஞ்சாங்க? அவங்கள எதுக்கு நீக்குனீங்க? நிர்வாகத்தில் பதவியில் வர்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பொறுமை, தவறு செஞ்சால் மன்னிக்கிற தன்மை. அவங்கள கூப்பிட்டு உள்ளே உட்காந்து அவங்க செஞ்ச தவறை தட்டி கேட்கணும். எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போகிறது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இது ஒரு நாகரிகமான செயல் அல்ல. அது சினிமாவுக்கு இது நாகரிகம் கிடையாது. 1 கோடி ஊழல் 2 கோடி ஊழல் சொல்கிறது, இன்றைக்கி அவங்க மேலே 6 கோடி 10 கோடி ஊழல்னு சொல்லி போயிட்டே இருந்தால் நிர்வாகம் ஒரு நேர்மையாகவும் இருக்காது, நாகரிகமாகவும் இருக்காது. ஏன்னா நடிகர் சங்கம்ங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு இமேஜோடு இருக்கிறவங்க, அவங்க இமேஜை ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் இல்லை, எல்லாரும் உழைச்சோம் தான் இன்றைக்கி சொல்கிறேன். தேர்தல் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதாவது அது பழிவாங்கும் நடவடிக்கை, அது செய்யக்கூடாது. நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனையே அவங்க மேலே இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட சொல்கிறது, அவரை கூப்பிடுங்க, சரத்குமார் சாரை கூப்பிட்டு நண்பர்களாக உட்காந்து நம்மளால் பேசி தீர்க்க முடியலைன்னா தான் கோர்ட்டுக்கு போகணும். சும்மா அண்ணன் அப்படின்றது இப்போ நீங்கள் அவர் கூட உட்காந்துருக்கீங்க, இது பிரச்சனையை நீங்கள் இல்லை, நடிகர் சங்கம்ங்கிறது தேர்தல் முடிஞ்சோடனே நான் அன்னைக்கே சொன்னேன், தேர்தல் முடிஞ்சோடனே எல்லாரும் நண்பர்களாக இருக்கணும். தேர்தல் வரைக்கும் தான் நம்ம எல்லாரும் போட்டி போடணுமே தவிர தேர்தல் முடிஞ்சோடனே எல்லாரும் நண்பர்களாக இருக்கணும்னு நான் அன்னைக்கே சொன்னேன். அது ஒரு நல்ல நிர்வாகம் வரணும்னு நினச்சோம். ஆனால் அவங்க இப்படி பழி வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியலை. இன்றைக்கி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் பழி வாங்கக்கூடாது. பதவி இன்றைக்கி வரும், நாளைக்கு 2 வருஷம் சென்று வேறு ஒரு நிர்வாகம் வரும். அதுக்காக அவங்கள இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கெலாம் அந்த வேனில் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களாம் என்ன பாவம் செஞ்சாங்க? அன்றைக்கி வேனில் கூட்டிகிட்டு போனாங்க.